திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை என்கிறதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேணும். உடன்படிக்கை என்கிற கான்செப்ட் வந்து ஒரு பிப்ளிக்கல் கான்செப்ட், ஒரு வேத வசனத்தின் ஒரு போதனை. உடன்படிக்கைங்கிறது இன்றைக்கி அது ரொம்ப புரிந்து கொள்ளப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. நான் புதிய உடன்படிக்கை குறித்து வச்சிருக்கிறேன். நான் உடன்படிக்கை என்பது மனுஷர்கள் மத்தியிலே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் செய்யப்படுகிறத வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வாசிக்கிற நேரம் இல்லை எனக்கு. உங்களுக்கு தெரியும், யோனத்தான், சவுலின் மகன் யோனத்தானும் தாவீதும் ஒருவர் ரொம்ப நேசித்தபடினாலே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுறதுக்கு தாவீது என்னெல்லாம் பண்ணுறான். யோனத்தானுடைய குடும்பமே செத்து போன பிறகு, எல்லாரும் அழிஞ்சு போன பிறகு மகன் எங்கே இருக்கிறான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி, அவன் நடக்க முடியாதவனா ஹேண்டிகேப்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வர சொல்லி, அவன் நினைக்கிறான் ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க போல இருக்குது, ஒரு ஆள் தான் மிச்சமாக இருக்கிறோம், நம்மளையும் கொல்லுவான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்து தன்னுடைய மேஜையில் உட்காந்து நீ சாப்பிடுன்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு, அவனுக்கு இழந்து போன சவுலின் பேரன் இழந்து போன சொத்தை எல்லாம் ஒரே நாளில் திருப்பி கொடுத்து, ஏன்னா அவங்க அப்பனோட பண்ண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. மறக்காமல் அதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதன்படி செய்கிறாங்க. 2 மனிதர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப சீரியஸான, அன்றைக்கி பேப்பரில் அவங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடல, ஒன்றும் பண்ணல. ஆனால் உடன்படிக்கைன்னு ஒரு ப்ராசஸ் நடந்தது. 2 பேர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பிரமாதமான ஈவெண்ட்டு. அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். சரி, மனுஷர்களுக்கிடையே உடன்படிக்கை பண்ணுறத வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அது வந்து யோனத்தான் தாவீது கதையில் நாம் பார்க்கலாம். மற்றபடி தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கையை பற்றியும் வாசிக்கிற வேத வசனத்தில் இல்லையா? தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே நடக்கிற உடன்படிக்கை வந்து ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார் என்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். என்னுடைய உடன்படிக்கையை கை கொண்டீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அந்த ஜனத்தோட, இஸ்ரவேல் என்னும் ஜனத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை, அதாவது மேரேஜும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. 2 பேர் திருமணத்துக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் த மோஸ்ட் டீப்லி கவனன்டல் ரிலேஷன்ஷிப். எல்லா உறவுகளை காட்டிலும், இந்த மனித உறவுகளை காட்டிலும், இந்த 2 பேர் திருமணம் செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கிடையே ஏற்படுகிற இந்த ஒப்பந்தம், உடன்படிக்கை ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமான ஒரு காரியம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது.